வணக்கம் மக்களே, வெல்கம் டு தங்கம்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். உலக அரங்கில் இந்தியான்னு ஒரு கட்டுரை பற்றி சொல்ல போகிறேன். உண்மை நிகழ்ச்சியை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு முறை ஐநா சபையில் ஒவ்வொரு நாடும் விலங்குகளின் ஸ்பெசிமன் வைக்க வேண்டும் என போட்டி வைத்தார்கள். 10 நாடுகள் போட்டியிட்டதில் மற்ற நாடுகள் எல்லாம் விலங்குகள் வெளியே வந்துவிடக்கூடாது என்று நினைத்து பத்திரமாக கண்ணாடி பாட்டிலை மூடி வைத்து சிறிய துவாரங்கள் மட்டும் போட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் இந்தியா மட்டும் கண்ணாடி பாட்டிலில் சில உயிரினங்களை போட்டு திறந்தே வைத்திருந்தது. அதை பார்த்த தலைவர்கள் ஆச்சரியப்பட்டு கண்ணாடி பாட்டிலை திறந்தே இருந்தும் இந்த உயிரினங்கள் எப்படி வெளியே போகாமல் இருக்கிறது என்று நினைத்து வித்தியாசமான முறையில் ஸ்பெசிமன் வைத்திருந்த இந்தியாவிற்கு முதல் பரிசு வழங்கினார்கள். அந்த பாட்டிலில் வைத்திருந்த உயிரினம் என்ன தெரியுமா? அது சில நண்டுகள் தான். முடிவு என்ன? ஒரு நண்டு மேலே ஏறும்போது அடுத்த நண்டு முதல் நண்டின் காலை பிடித்து கொள்ளும். இன்னொரு நண்டு முந்தின நண்டின் காலை பிடித்து கொள்ளும். இப்படி பிடிப்பதால் வழுக்கும் கண்ணாடி பாட்டிலில் ஏற ஏற எல்லா நண்டுகளும் வழுக்கி உள்ளே விழுந்துவிடும். எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அவைகளால் வெளியே வர முடியாது. கணிப்பு என்ன? மேலே ஏறுபவர்களை மற்றவர்கள் கீழே தள்ளிவிடுவார்கள். தானும் ஏறமாட்டார்கள், பிறரையும் ஏற விடமாட்டார்கள் என்பதுதான் இந்தியர்களின் பொதுவான பண்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது. மொத்தம் 10 நாடுகள் பங்கேற்று கொண்டதில் சைனாவும் அதில் அடங்கும். மிகுந்த அறிவு மிக்கவர்கள் என்று கூறப்படும் சைனா மக்களுக்கு கூட இந்த அறிவு கூர்மை இருந்ததில்லை. அறிவை ஆக்கபூர்வமாக செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்தியாவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.